நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் வழக்கறிஞர் பாரதி நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராடுறாங்க. 100 நாட்களை தாண்டி போராடுறாங்க. பல்வேறு விதங்கள்ல போராடுறாங்க. இவங்களுக்கான அந்த குறைந்தபட்ச விதிமுறைகளை மாத்துறதுக்கு அரசுக்கு என்ன தயக்கம்? இந்த போராட்டம் வந்து அ என்ன நடக்குதுன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு லாபவெறி, கார்ப்பரேட் நிறுவன லாபவெறிக்கும், ம். எளிய மக்களுக்கும் இடையிலான ஒரு போராட்டம். இதான் நடைமுறையில சொல்லப்போனா இதுதான். எப்படின்னா ஒரு 2700 கோடி ம். மூலதனத்துக்கும், சாதாரண ஏழை எளிய மக்களுக்கும் இடையில நடக்கக்கூடிய போராட்டம் இது. அரசாங்கம் அந்த பக்கம் நிக்குது. யார் பக்கம் நிக்குதுன்னா, ராம்கி நிறுவனம் பக்கம், ம். அ அயோத்தி ராமிரெட்டி பக்கம் நிக்குது. ம். அதற்கு ஏழை எளிய மக்கள் இத்தனை வருஷத்தினுடைய அவங்களோட சர்வீஸை ரொம்ப சுலபமாக 15 வருஷம் 20 வருஷம் வேலை பார்த்தவங்கள கொரோனாவில் வந்து யாருமே வந்து இறந்து போனால் பக்கத்தில் யாருமே போகல, உறவினர் கூட போகல. கண்டிப்பா. இந்த மனுஷங்க போய் தான் பக்கத்தில் நின்று மருந்து போட்டு அந்த பாடியை தூக்குற வரைக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த மனிதர்களை எப்படி குப்பையை நம்ம யூஸ் பண்ண பிறகு தூக்கி போட்டுருவோமோ பயன்பாடு இல்லைன்னு சொல்லி, ம். அதுபோல் கார்ப்பரேட் நிறுவன லாப வெறிக்காக இந்த மக்களை தூக்கி போடுறாங்க. ஸோ அரசாங்கத்துக்கு கார்ப்பரேட் நிறுவனம் பக்கம் போய் நிற்கிறது தான் எங்களுக்கு தேவை. நாங்கள் எங்களோட ஆட்சி என்பது விடியல் ஆட்சி என்பது நாங்கள் கார்ப்பரேட் நிறுவன லாபத்துக்காக தான் நிற்கிறோன்ற நிலைப்பாடுலேருந்து வெளியே வராதனால, ம். எங்கள் சர்வீஸ்லாம் எடுத்துன்னு போய் ஒப்படைப்பதனால, அவர்களுக்கு உண்டான என்ன ஆதாயம் இருக்குமோ அந்த ஆதாயத்தை பெறணும்னா இந்த தொழிலாளருக்கு சலுகைகளை கொடுக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி 115 நாள் கடந்துருச்சு. கிட்டத்தட்ட 1500 பேர் வீட்டில் மிகப்பெரிய வறுமை, பசி பட்டினி கொடுமை, வட்டி கட்ட முடியல, பல இன்னல்களுக்கு ஆளாயிருக்காங்க. ஆனால் ஜனங்க வந்து ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்காங்க. நீங்கள் அளித்த வாக்குறுதி, நீங்கள் எலெக்ஷன் வரும்போது எங்களெல்லாம் பணியந்திரப்படுத்துவேன்னு சொன்னீங்க. அப்போ நாங்கள்லாம் உங்கள் கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சோம். நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கார்ப்பரேஷனுக்கு கடிதம் கொடுத்தீங்க, இந்த மக்கள்லாம் வேலையை விட்டு எடுக்கக்கூடாது, கோர்ட்டு தீர்ப்பு காத்திருக்காம பணியந்திரப்படுத்தணும் நீங்கள் கடிதம் கொடுத்தீங்க. அப்போ நீங்கள் சொன்னதை நீங்கள் செய்ய வேண்டும், சொன்னதுக்கு மாறாக நீங்கள் வெளியே அனுப்பக்கூடாதுன்றதில் எளிய மக்கள் பசி பட்டினி வறுமைன்னு தான் ஓடிடுவாங்க. ரொம்ப நாள் நிற்க மாட்டாங்க. பொய் வழக்கு போட்டால் ஓடிடுவாங்க. காவல்துறை வச்சு ஒடுக்குமுறை செஞ்சால் ஓடிடுவாங்க. எது பண்ணாலும் ஓடிடுவாங்கன்றவங்களுக்கு பதிலடியாக உழைக்கும் மக்கள் தன்னோட ரத்தத்தில் சுயமரியாதை சேர்ந்து கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி களத்தில் நிற்கிறாங்க. அரசாங்கம் விடாப்பிடியாக நாங்கள் ராம்கி நிறுவனத்துக்காக எங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை, அதுவும் வட சென்னையினுடைய பூர்வக்குடி மக்களை நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் நிற்போன்னு சொல்லி இன்றைக்கி ஒத்த காலில் நின்றுட்டுருக்காங்க. இந்த லாபவெறி, அவன் வந்து அயோத்தி ராமிரெட்டி லாபத்தோடு சம்பாதிக்கணும், நிறைய வருமானம் பெறணுன்றதுக்காகத்தான் இந்த அரசாங்கம் இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியாக அந்த பக்கம் நிற்கிது. இல்லை, ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமானம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை கூட செய்யக்கூடாதா? கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் வேலை செஞ்சாலும் அவங்க குடும்பத்தில் 2ஓ 3 ஓட்டு கண்டிப்பாக இருக்கும். ஒரு 40,000லேருந்து 80,000 வாக்குகளுக்கு மேலே பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ கூட அரசு வந்து அவங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாங்களே, ஏன்? இல்லை, எங்களுக்கு இப்போ ரொம்ப கவலையாக இருக்குது. என்னென்னா, இந்த திமுக ஆட்சியில் 5 மண்டலம் தனியாருக்கு போகாமல் இருந்துச்சு. அதிமுக ஆட்சியில் தனியாருக்கு போச்சு. அப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஆட்சியில் தான் போயிடுச்சு, நாங்கள் வந்து அவங்கள பணியந்திரப்படுத்துவோம்னு சொன்னாங்க. அதனால தான் ஓட்டு போட்டே தேர்ந்தெடுத்தாங்க ஜனங்க. நான் வந்த பிறகு இப்போ 4.5 வருஷம் முடிஞ்ச பிறகு அவசரமாக இந்த 6 மாதம் இருக்கும்போது இவங்கள வேலையை விட்டு வெளியே அனுப்பி கான்ட்ராக்டில் ஒப்படைக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அடுத்த 2 மண்டலத்துக்கு, மண்டலம் 4-8க்கு 4000 கோடிக்கு டீல் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போனா அவங்களோட எண்ணம் 6 மாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் விற்றுட்டு போயிடலாம், இந்த வியாபாரிகள் இதுக்கப்புறம் வருவோமோ வரமாட்டோமோன்ற அப்படின்ற எண்ணத்துலேருந்து நடக்கிறாங்களான்னு தெரில. ஏன்னா நீங்கள் சொல்கிற சமூக நீதி சமத்துவம் இந்த ஜனங்களுக்கு தான் கொடுக்கணும். அப்போ நீங்கள் திரும்ப ஆட்சிக்கு வரணும்னு முடிவு பண்ணிங்கன்னா, அவருடைய மகன் அவர்களை துணை முதல்வர்களை முதல்வராக்கணுன்ற விருப்பங்கள்லாம் இருந்தால், நிஜமாகவே மக்களுக்கு நன்மை செய்யணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட மாட்டாங்க. இருக்கிற வரை காற்றுள்ள போதே தூற்றிப்போம், நம்மக்கிட்ட பவர் இருக்குது, எல்லாரையும் அடமானம் வச்சுட்டு காசு சம்பாதிப்போம் அப்படின்னு நினச்சாங்கன்னா மட்டும்தான் இவ்வளோ வேகமாக இவ்வளோ வலுவாக கான்ட்ராக்ட் நோக்கி நகர முடியும். இதில் முக்கியமான அம்சம் என்னென்னா, இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், இப்போ வந்து இந்த கார்ப்பரேஷன் கமிஷனருடைய குமரகுருபரன் அவர் இந்த மாஸ் செக்ரட்டரி, இந்த நகராட்சி நிர்வாகத்தினுடைய முதன்மை செயலாளர் கார்த்திகேயன் அவர்கள், இவர்கள் உறுதியாக ராம்கியினுடைய ஏஜென்ட்டுகளாக வேலை செய்கிறார்கள். ஓகே. அதுலேயும் குறிப்பாக கமிஷனர் குமரகுருபரன் அவருடைய இணையர் பேரில் ஒரு கான்ட்ராக்ட் நிறுவனம் இருக்குது பார்ட்னர்ஷிப்பில், ஜெயராம் என்டர்பிரைசஸ்னு. அந்த நிறுவனம் மூலமாக 30 கோடி வரைக்கும் பணத்தை ஒதுக்கி அதன் மூலமாக வேலையில் ஆள் வச்சு சம்பாரிச்சிட்ருக்காங்க. இப்போ இவர்கள் குறிப்பாக இந்த IAS அதிகாரிகள்
இவர்கள் இவங்க நிரந்தர வேலை பெறுவதையோ கார்ப்பரேஷனில் தொடர்ந்து நீடிப்பதையோ விரும்பாமல் ம். தொடர்ந்து அரசுக்கு நீங்கள் இவங்களுக்கெல்லாம் கொடுத்து இந்த பக்கம் நில்லுங்க, இந்த கான்ட்ராக்டர் பக்கம் நில்லுங்கன்ற ஆலோசனைகள் தொடங்கி வழங்கி வர்றாங்க. முதல்வர் இவர்களை தாண்டி இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை தாண்டி உங்களுடன் ஸ்டாலின்றதை தூய்மை பணியாளரோட ஸ்டாலின் சொல்லணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஓகே. நீங்கள் வந்து வெறுமனே 6 மாதம் இருக்குது அடிச்சுட்டு போயிடலாம் முடிச்சிடலான்றது வரைக்கும் நினைக்காதீங்க. ஜனங்க நிரந்தரம். ஆட்சியாளர் தான் எப்பயும் வந்து போவாங்க, பதவின்றது வந்து போகும். இப்போ திருப்பி நீங்கள் நாளைக்கு எலெக்ஷனில் என்ன சொல்லி ஓட்டு கேட்க போகிறீங்க? நாங்கள் கேள்வி எழுப்புறதுன்னா திருப்பி நீங்கள் தூய்மை பணியாளருக்கு பணி எந்திரம் சொல்லுவீங்களா மாட்டிங்களா? நான் வந்தால் குறைந்தபட்ச சம்பள சட்டப்படி கொடுப்பேன்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அப்போ ரெண்டுமே இப்போ இப்போ இன்னும் 2 மாதம் நீங்கள் அறிவிச்சு தானே ஆகணும். உங்கள் தேர்தல் வாக்குறுதி எல்லாமே நீங்கள் அறிவிச்சு தானே அப்போ ஆகணும். நம்புவாங்களா அப்படின்ற கேள்வி. அப்போ யாரும் நம்ப மாட்டாங்களே. ஆனால் அப்போ நாங்களும் களத்தில் நிற்போம். நாங்கள் ஓட மாட்டோம். திமுகவுக்கு எதிராக நிற்பீங்களா? நிச்சயமாக களத்தில் நிற்போம். எங்கள் தூய்மை பணியாளர் நிற்பாங்க. நாங்கள் பெண் தூய்மை பணியாளர் கேண்டிடேட்டாக கூட நிற்போம். நாங்கள் எதுக்கு விட்டு போனோம்? இப்போ யாருக்கு எதிராக நிற்க போகிறீங்க? சேப்பாக்கு தொகுதி நிச்சயமாக நிற்போம், கொளத்தூர் தொகுதியில் நிற்போம். ஓகே. ஏன்னா அங்கே தானே சவுண்டை நல்லா கேட்கும். நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அங்கேருந்து தான் முடிக்கணும். இந்த 2 தொகுதி இருக்குன்னா 2 தொகுதி நிற்போம். கண்டிப்பாக நிச்சயமாக நிற்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கும். இப்போ இன்னொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கே நகர் தொகுதி இருக்குன்னா ஆரம்பத்தில் இதில் உள்ள வந்தவர் எல்லாமே நம்ம அறநிலையத்துறை அமைச்சர், இந்த துறைக்கு சம்மந்தம்னா அவர் வந்தாங்கன்னா அவர் தொகுதியில் நிற்போம். இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதியில் நிற்போமே தாண்டி வேறு தொகுதியில் நிற்க மாட்டோம். இந்த தொகுதியில் நிற்க வேண்டிய அவசியம் இருக்குன்னா நிற்போம். அப்போ அவரும் கேண்டிடேட்டு, நாங்களும் கேண்டிடேட். இந்த விஷயத்தில் அமைச்சர்களுடைய ரோல் என்னவா ப்ளே பண்ணுறாங்க? என்ன சொல்கிறாங்கன்னா ராம்கி நிறுவனத்தில் ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து நம்ம கே நேரு அவர்கள் அமைச்சர் அவர்கள்ன்றாங்க சொல்கிறாங்க. ஓகே. சொல்லப்படுகிறது. இப்போ கூட 4000 கோடி கான்ட்ராக்டில் 20ஆம் தேதியே ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சு. டெண்டரை 21ஆம் தேதி எக்ஸ்டெண்ட் பண்ணி 4ஆவதாக ஒரு கான்ட்ராக்டர் உள்ளே கூட்டு வந்திருக்காங்க. 4000 கோடி ஊழல் செய்கிறதுக்குன்னு தகவல்கள் வருது. அப்போது நம்ம அமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே நேரு அவர்கள் அவரு தான் இந்த ராம்கி நிறுவனத்தில் முக்கிய ஷேர் ஹோல்டராக இருந்து சமாளிக்கிறாரு அப்படின்ற தகவல் உட்பட இருக்குது. ஆனால் அதுக்கு குறிப்பாக மூளையாக செயல்படும் இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள். ஓகே. இவங்க பின்னாடி இந்த திட்டத்தை நிறைவேற்றல முக்கிய குறியாக இருக்காங்கன்ற வரைக்கும் நாங்கள் கேள்விப்படுறோம். ஓகே. இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து அமைச்சர் தான் நியமனம் செய்கிறது உறுதியா? அது ஆமாம், பேக்கப் எல்லாமே அமைச்சர் தான் இருப்பாங்க. அமைச்சர் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் அதையும் தாண்டி எஜமான விசுவாசமாக ராம்கிக்கு ஸ்பெயின் கம்பெனிக்கு இருந்து தனியாக லாப பயன்கள் அடைபவர்களாக ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க. ஓகே. ஓகே. இல்லைங்க சார், இப்போது இந்த சாப்பாடு தூய்மை பணியாளர்களுக்கு உணவளிக்கக்கூடிய விஷயம் ஒரு பக்கம் அது நல்லா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த காசை நீங்கள் சம்பளத்தமாக கொடுத்துட்டு போகலாம்ல, எதுக்கு நீ சோறு போடணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த சாப்பாடு போடணுன்றது நாங்கள் போராட்டம் பண்ணி தான் அவங்களுக்கு தெரியுது. நாங்கள் போராட்டம் பண்ணி தான் அறிவித்தாங்க. நாங்கள் போராட்டம் பண்ணி தான் சம்பள உயர்வு 565 761 ரூபா கொடுக்கணும்னு அறிவித்தாங்க. நாங்கள் போராட்டம் பண்ணி இப்போ இவ்வளோ நாள் இருக்கிறனால தான் 200 வார்டில் கழிப்பறை இல்லைன்னே கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. 200 வார்டில் கழிப்பறை இல்லைன்னு இருக்கலே கேவலமான விஷயம். 200 வார்டில் பெண்களுக்கு கழிப்பறை இல்லை, ஓய்வறை இல்லைன்றது. இதுலேயும் ஊழல் நடந்துருக்குதா சொல்லி ஆமாம், இப்போ கண்டு இப்பயும் இந்த கான்ட்ராக்ட் சாப்பாடு கான்ட்ராக்ட் 150 கோடி யார் கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. யார் பசி ஆற்றுறதுக்காக இந்த பசின்னு தெரில, ஒப்பந்த பசி ஆற்றுறதுக்காக ஜனங்க பசின்னு தெரில. பிரச்சனைனா இவர்களை வெறுமனே உணவு கொடுப்பவர்களாக நீங்கள் எனக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கொடுத்தா நீங்கள் 50,000 சம்பளம், எனக்கு பணியந்தனம் கொடுத்தா நான் சாப்பிட்டுப்பேன், நான் பார்த்துப்பேன், எனக்கு லோன் கிடைக்கும். யார் உன்னை சாப்பாடு கேட்டது? யாருமே கேட்கல. சாப்பாடு வேணும்னு இது வரைக்கும் எந்த சங்கம் கோரிக்கை வச்சுது? எந்த சங்கமே வைக்கல. ஆனால் நாங்கள் பணி நிரந்தரத்தை பெறக்கூடாதுன்னும் பணி நிரந்தர கோரிக்கையை திசை திருப்பணும், அதற்காக நீங்கள் அறிவிக்கப்பட்டு தான் சாப்பாடு. அப்புறம் முதலமைச்சர் இன்னொன்று சொல்கிறாரு, தூய்மை பணியாளர்களுக்கு இந்த சமூகத்துக்கு சேவை. நாங்கள் வந்து ராம்கிக்கு சேவையாற்றினே இருக்கணும். நாங்கள் ஸ்பெயின் கம்பெனிக்கு சேவையாற்றணும், தனியார் கம்பெனியில் நாங்கள் சேவையாற்றணும், அவன் நல்லா சம்பாரித்து வாழணும். எங்களுக்கு யார் சேவையாற்றுவா? எங்களுக்கு நீங்கள் சொன்னபடி பணியந்திரம் கொடுத்தா எங்களுக்கு சேவை செய்யணும்னு அர்த்தம். நாங்கள் கடைசி வரைக்கும் கான்ட்ராக்டருக்கு மற்றக்கும் சேவையாற்றி அவன் வந்து எங்கள் சம்பளத்தையும் எடுத்துப்பான். அப்புறம் இன்னொன்று, அவங்க சும்மா சாப்பாடு போடல. கிட்டத்தட்ட ஒரு தொழிலாளிக்கு மாநகராட்சி, சென்னை மாநகராட்சியில் ஒரு தொழிலாளிக்கு 3 லட்சம் வரைக்கும் சம்பள பாக்கி இருக்குது இந்த 4 வருஷத்தில். ஓகே. சம்பள பாக்கி ஒவ்வொரு நபருக்கும் நிச்சயமாக இருக்குது. நீங்கள் சம்பளம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்க குறைந்தபட்ச சம்பள சட்டப்படி சம்பளமே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு 753 ரூபா நாங்கள் கோர்ட்டு தீர்ப்புப்படி சென்னை மாநகராட்சி கீழே இருக்கிற மண்டலங்கள்லாம் வாங்கிட்டு இருந்தோம். 4, 5, 6, 7, 8 பாக்கி இருக்கிற 10 மண்டலங்களுமே 565 ரூபா தான் சம்பளம் இருந்துச்சு. இப்பயும் சம்பளத்தை ஏற்றி கொடுப்போன்றாங்க 200 ரூபா. ஆனால் கான்ட்ராக்ட்காரன் சம்பளம் கொடுக்கறதுக்கு மக்கள் வரி பணத்துலேருந்து கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்ல, அந்த சம்பளத்தை எங்களுக்கே கொடுத்துருங்க. இல்லை சார், இப்போ ஒரு கான்ட்ராக்ட்காரங்கிட்ட கொடுத்து அவர் கமிஷனை எடுத்துக்கிட்டு அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு கார்பரேஷனில் ஸ்டாஃபாக இல்லை,
அவங்க டைரெக்டாகவே அக்கௌண்ட்டில் போட்டு போயிடலாமே, எதுக்கு இன்னொருத்தவங்கிட்ட கொடுக்கணும்? அப்போ வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழி. ஆமாம், இது வந்து மிகப்பெரிய ஊழல் சம்மந்தப்பட்டது. அவங்களுக்கு என்னென்னா, யார் கேள்வி கேட்பா எங்களை? ஆட்சி எங்ககிட்ட கொடுத்துட்டீங்க, நான் நினச்சா தீர்மானம் போடும். உனக்கு என்ன, உனக்கு எதோ பரிதாபமாக வச்சுருக்கோம், என்ன மக்கள் நீங்களாம், உனக்கு சோறு போட்டால் போதும். அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நாங்கள்லாம் வந்து சும்மா எங்கள் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தூய்மை பணியாளர்லாம் இவங்கெல்லாம் ஒன்றும் சாப்பாடுக்காக வந்தவங்க, ஒரு வேளை சோறை போட்டால் போதும், இவங்க எதுவும் நம்மளை மீறி பண்ண முடியாது. இன்றைக்கி இத்தனை 115 நாள் கடந்து இன்றைக்கி போராட்டம் நடக்குதுன்னா அவங்க உணர்ந்து தான் இருக்காங்க, அவங்க விழிப்புணர்வோடு தான் இருக்காங்க. எங்களுக்கு நீங்கள் சொன்னதை அறிவிங்க, எங்கள் நடுத்தரில் எத்தனாலும் நாங்கள் போக மாட்டோம், எங்களுக்கு தேவை சாப்பாடு இல்லை. அப்போது நீங்கள் உங்கள் சிந்தனையில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஒரு நவீன தீண்டாமல் இருக்குது. இந்த மக்கள்லாம் யார்? பெரும்பகுதி அருந்ததியர்கள், ஆதி திராவிடர்கள், எம்பிசி பிசியில் இருக்கக்கூடிய ரொம்ப வறுமை நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள், எல்லா சமூகமும் இருக்காங்க, மீனவர்கள் இருக்காங்க, வன்னியர்கள் இருக்காங்க, எல்லா கம்யூனிட்டிஸில் இருக்காங்க. வெறும் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்களாம் இருக்காங்களாம் கிடையாது, இல்லை எல்லாருமே இருக்காங்க. விஷயம் என்னென்னா அதிகமாக அவங்க இருக்காங்க. ஆனால் என்ன நினைக்கிறேன், இந்த மக்கள் தானே சோறு போட்டால் போதும், 3 வேளை, 3 வேளை கூட 3 வேளை கிடையாது, அது 3 ஷிஃப்ட்டு. சும்மா ஒரு வேலைக்கு நான் என்ன சொல்கிறேன், அவர் ஒருத்தர் வராரு, அவர் சாப்பாடு போடுறீங்க, அவன் குடும்பத்தை யார் சோறு போடுவோம்? குடும்பம் நல்ல சாப்பாடு எப்படி சாப்பிடும்? யார் போட போகிறா? நீங்கள் இல்லை. சரி, இப்போ இவ்வளோ நாள் இத்தனை வருஷம் 15 வருஷம் உழைச்சானே, கொரோனாவில் காப்பாற்ற, இயற்கை பேரிடர் காப்பாற்ற, வெள்ள நேரத்தில் அவன் சாப்பாடு இல்லாமல் இருக்கானே. இப்போ நீ வேலையை விட்டு கான்ட்ராக்ட் காமிச்சு வேலையை விட்டு நிறுத்திட்டு இப்போ 1500 பேர் பசிப்பட்டில் இருக்கான், அவனுக்கு சாப்பாடு இல்லையே, சாப்பாடுலாம் வறுமையில் இருக்கானே. இப்போ நாங்கள் சங்கம் திரட்டி, பொதுமக்கள் திரட்டி அரிசி பருப்பும் எண்ணெயும் கொடுத்துட்ருக்காங்க ஜனங்க. சரிங்க, இந்த விஷயத்தில் வந்து முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? இது வந்து ஒரு அரசுக்கு ஒரு அவமானம் கூடிய ஒரு விஷயமா இதை பார்க்கப்படுது, ஏன் இதில் வந்து நம்ம கை வைக்கணும்? வேறு எவ்வளோ விஷயங்களில் நம்ம சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் இருக்கும்போது இந்த குப்பை அள்ளுறவங்கக்கிட்ட தான் காசை பிடுங்கணுமான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நிச்சயமாக இப்போ என்னென்னா, இதில் முதல்வர் வந்து மாற்று நிலைப்பாடை யோசிக்கணும்னு நினச்சா கூட இந்த ஐஏஎஸ் அதிகாரி விடுறாங்களான்னு எங்களுக்கு தெரில. முதல்வர் தான் எங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக எதிராக இருக்காருன்ற மாதிரியும் எங்களுக்கு தெரில. எங்களுக்கு இந்த அரசு அதிகாரிகள் பக்கத்திலே கொண்டு போகிறதுக்கும் உண்டான ஆப்ஷன் இருக்கான்னு தெரியல. ஆனால் ஒன்று, முதல்வருக்கு இது எதுவுமே தெரியாமல் இருக்குன்றதும் நம்ம நம்புற மாதிரி இல்லை. எதுவுமே தெரியாது, செய்தியில் கூட பார்க்க மாட்டார், எதுவுமே தெரியாது அப்படின்றத நம்புற மாதிரி. ஏன்னா நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணுறோம், எங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க, அடுத்த நாள் சாப்பாடுன்றாங்க, நைட்டு அடித்து தூக்கி அரெஸ்ட் பண்ணுறாங்க 13. எங்கள் ஆளுக்கு போய் உழைப்பாளர் சிலையில் போராட்டம் பண்ணுறாங்க, 3 வேளை சாப்பாடுன்னு அறிவிக்கிறாங்க. நாங்கள் தொடர்ந்து போராடுறோம், சாப்பாடு கொடுப்பேன்னு அறிவிக்கிறாங்க. நீ பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸ்புக் பேஜ்லேயே சாப்பாடு கொடுக்குற அன்றைக்கி அவர் பேசிகிட்டே இருக்கும்போது கூட கீழே போய் கேட்குறாங்க, 120 நாள் போராடுறாங்க, அவங்க வயிற்றில் அடிச்சுட்டு வாயில் அடிச்சுட்டு வாயை மூடிட்டு சோறு போடுன்னு சொன்னால் என்ன கதை? அவர் பேஜ்லேயே போடுறாங்க, ஃபேஸ்புக் பேஜ்லேயே கேள்வி கேட்குறாங்க. அப்போது அவர் தெரியாமல் இருக்குன்னு நாங்கள் நம்புறாமல் இல்லை. ஏன் மௌனம்? நீங்கள் யாருக்கு மெசேஜ் சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் ராம்கி நிறுவனம் கோச்சிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டார். ஸ்பெயின் கம்பெனி கோச்சிப்பாங்க, அவங்களும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. சரி, இதில் தெரிஞ்சு தான் பண்ணுவாரா? இப்போ போகிற பக்கம் பார்த்தா அப்படி தானே இருக்குது. இப்போ இவ்வளோ தூரம் நடவடிக்கை பார்த்தா முதல்வர் ஏன் அமைதியாக இருக்காருன்னு நாங்கள் அதான் உடைக்கணும். நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் உடச்சிட்டு வெளியே வாங்க, 6 மாதம் தான் எலெக்ஷன் இருக்குது, பக்கத்தில் நெருங்கிருச்சு, இன்னும் 2-3 மாதத்தில் எல்லாம் எலெக்ஷன் போடுவாங்க, எல்லா கட்சியும் நிற்காங்க. எங்களுக்கு எதிராக யாருமே இல்லை சார். எங்களுக்கு வந்து எடப்பாடி ஆதரவாக இருக்குது, விஜய் ஆதரவாக இருக்குது, பிசிகே ஆதரவாக இருக்காங்க, சிபிஎம் ஆதரவாக இருக்காங்க, எல்லாமே கூட்டணியில் இருக்காங்க, இருந்தும் பேச மாட்டாங்களே. மனிதநேய மக்கள் கட்சி ஆதரவு எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாருமே எங்கள் போராட்ட நிகழ்ச்சிகளுக்கு வர்றாங்க, சரி வராங்க, கலந்துக்கிறாங்க சார். கூட்டணி கட்சி முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, வச்சு என்ன சார் பிரயோஜனம்? வைக்கிறாங்க, ஏன் அழுத்தம் கொடுக்கல? இவ்வளோ பேர் இருந்தோம் கோரிக்கை வைக்கிறாங்க, அழுத்தம் இன்னும் அதிகமாக கொடுக்கணும் எங்களோட வேண்டுகோள். இது கொடுக்கலன்றத இப்போ கேள்வியே இல்லை. ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் போய் கொடுக்கணும்னு தான் சொல்ல முடியும், கொடுங்க எங்களுக்காக செய்யுங்கன்னு நாங்கள் சொல்ல முடியும், நாங்கள் சண்டைலாம் போட முடியாது. ஓகே, ஏன்னா எங்களுக்கு எல்லாரோட ஆதரவு வேணும். எங்களுக்கு எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, கூட்டணி யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருமே எங்களை ஆதரித்து இந்த கோரிக்கையை மேலே கொண்டு போகணும் நாங்கள் விரும்புவோம். நாங்கள் இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கிட்டே கூட்டணிக்கிட்டே நாங்கள் சண்டை போகிற நிலைமையில் நாங்கள் இல்லை. எங்கள் நிலைமை எப்படி இருக்குன்னா, எல்லாரையும் கூப்பிட்டு எங்களுக்கு எதாவது செய்யுங்க, இன்னும் வேகமாக சொல்லுங்கன்ற இடத்துல இருக்கும். நிச்சயமாக இவங்களாம் வேகமாக சொன்னாங்கன்னா, ஆளுங்கட்சி கூட்டணிகளுக்கும் அதிகமாக அழுத்தம் கொடுத்து முதல்வர்கிட்ட கோரிக்கை வச்சாங்கன்னா, முதல்வர் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து தனியார் உதவி பெறக்கூடிய கல்லூரிகள்லாம் பல்கலைக்கழகமாகக்கூடிய சட்டத்தை திரும்ப பெற்றாங்க கூட்டணி கட்சி கோரிக்கை வச்சு. 8 மணி நேரம் வேலையை 12 மணி நேரம் வேலையாக மாற்றினதையும் எல்லாரும் எதிர்ப்பு வந்த பேர் திரும்ப பெற்றாங்க. திரும்ப பெறுவது ஒன்றும் அரசுக்கு புதுசு கிடையாது. அதுதான் சார் கேட்குறேன். அதான் இன்னும் அழுத்தமாக சப்போர்ட் பண்ணுறாங்க, பட் அழுத்தம் பண்ண மாட்டாங்க. இன்னும் அழுத்தம் கொடுக்கணுன்றது எங்கள் வேண்டுகோள். ஓகே, நாங்களும் என்ன நினைக்கிறோன்னா, நீங்கள் சொல்கிறதே தான் நாங்களும் சொல்கிறோம். நாங்கள் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருப்பவர்கள் இன்னும் அதிக அழுத்தம் கொடுத்து
இந்த தூய்மை பணியாளர்கள் கடைசி நிலை தொழிலாளர்கள் சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டவங்க ஒதுக்கப்பட்டவங்க இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுத்து இன்னும் மேலே இன்றைக்கி வந்து சார் சாப்பிடாம 8வது நாள் ஆச்சு சார். ஜெனவா, பாரதி, கீதா, வசந்தி ஹைகோர்ட்டில் பர்மிஷன் வாங்கி உட்காந்துருக்கோம். அதுக்கும் போலீஸ் இடையூறு தராங்க. நேற்று நைட்டு வந்து 4 பேர் ஹாஸ்பிட்டலில் சேருங்கன்றாங்க. கோர்ட்டில் அப்படி எங்களை ஹாஸ்பிட்டலில் சேரணும் உத்தரவே கிடையாது. போலீஸ்காரங்க வந்து இல்லை அவங்க உடம்பு சரியில்லை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் சேருங்க. ஒருத்தர் போனால் இன்னொருத்தர் மாற்றி உட்கார வைக்கலாம் வேணாம் இருக்குது. ஒருத்தர் வித்ரா பண்ணால் கடுமையான நெருக்கடி சந்திச்சுட்டு இன்றைக்கி 8வது நாள் தமிழ்நாட்டில் முற்றுகை வேறு போராட்டம் நடத்தலாம், ஆர்ப்பாட்டம் நடத்தலாம். இன்னைக்கு சாப்பிடாம 8வது நாள் 4 பெண்கள் உட்காந்துருக்காங்க. இப்போ வரைக்கும் மாநகராட்சி தரப்பில் அரசு தரப்பு பேச்சுவார்த்தையே இல்லை. ஏன் மனசே இல்லையா உங்களுக்கு? மனசாட்சியே இல்லையே, ஈவிரக்கமே இல்லையே, அன்பு கருணையே இல்லையே. போலீஸ்காரங்க வந்து நீ வெளியே எப்படி எடுக்கிறதுன்னு எங்களை பார்க்குறாங்க. வீட்டில் உண்ணாவிரதம் உட்காந்தா அரெஸ்ட்டு, கார்பரேஷனுக்குள்ளே மனு கொடுக்க போனால் கதவு மூட்டு போயிடுறாங்க, எம்எல்ஏ ஹாஸ்டல் போனால் அங்கேயும் கதவு மூட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க, சட்டமன்றம் போனாலும் கதவு மூட்டு அரெஸ்ட் பண்ணி எங்கே போனாலும் எங்களை துரத்துறாங்க. தூய்மை பணியாளர் துரத்தி வாழ்க்கையோட எல்லைக்கே ஓடினான்ற மாதிரி எங்கள் ஜனங்களை எங்கே போனாலும் துரத்துறாங்க. சரி கஷ்டப்பட்டு கோர்ட்டு பர்மிஷன் வாங்கி தான் எங்கள் வெளியே துரத்துனா சொன்னாங்க. கோர்ட் பர்மிஷன் வாங்க அங்கேயும் தொந்தரவு கொடுக்குறாங்களே. உண்ணாவிரதம் பர்மிஷன் வாங்கி 8 நாள் அமைதியாக உட்காந்துருக்கோம், அங்கேயும் அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இப்போ என்னதான் உங்கள் எண்ணம்? உங்கள் எண்ணம் உங்களை யாருமே எத்தி கேட்கக்கூடாதா? நீங்கள் வந்து ஆட்சி கருத்து மாதிரி சொன்னால் என்னை எல்லாரும் உரிமையோடு கேளுங்க. உங்களுக்கு உரிமை இருக்குது. நான் சுயநலமாக நான் நினச்சேன்னா நீங்கள் கேள்வி கேட்கலாம். நான் அதுக்கு தான் ஆட்சிக்கு வரேன். உங்கள் கோரிக்கைலாம் நிறைவேற்றுவேன். வாக்குறுதி 153 285 தான் எங்கள் கோரிக்கை. இல்லை அவருக்கு 30% தான் அந்த அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காரு இந்த 4.5 ஆண்டுகளில். 30% எங்கே நிறைவேற்றினார் எனக்கு தெரியும். அப்படிதான் சொல்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க, அவ்வளோதானே சார். நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்து ஒரு செட் ஆஃப் ஜனம் அதுலேயும் எல்லோரும் கொடுக்கல, அமைதிப்படுத்துவது நியாயமா? அந்த 1000 ரூபாய் கூட வாங்க முடியாமல் அவர்களுக்கு நல்ல வேலை கொடுத்து அவங்கள வருமானத்தில் வாழ வைக்கிறது நியாயமா? எப்பயுமே உங்ககிட்ட கையேந்துபவர்களாக அரசை நம்பி இருப்பவர்களாக வைப்பது நியாயமா? கையேந்தே அந்த நிலைக்கு போய் அவங்க சுய சம்பாத்தியத்தில் உட்காந்து வாழ்றது நியாயமா? அப்போ அவரோட தேவை கௌரவமான கல்வி, மருத்துவம், வேலை தான். நீங்கள் என்னென்னா நீங்கள் ஏதோ சும்மா ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி சார். இது ஒன்றும் அவங்க யாரும் உழைச்ச பணம் இல்லை சார், நம்ம வரி பணம். இப்போ கூட ஜனங்களோட வரி பணத்தை எடுத்து கார்பரேஷனுக்காரன் தனியார் கம்பெனி அவன் சாப்பாடு போட்டு காசு கொடுக்குறான்றான். அவன் எக்ஸ்ட்ரா வருமான சம்பாத்தியம் கொடுக்குறதுக்கு இவங்க காசு கொடுக்கு. யார் பணம்? யார் கேள்வி கேட்பது? அப்போ அரசு எனக்குண்டான வேலையை எனக்கு கொடுத்தாலே, எனக்குண்டான சம்பளத்தை கொடுத்தா நான் கௌரவமாக இருக்க போகிறேன். நீ என் சம்பளத்தையும் திருடிடுவீங்க, எனக்கு 200 ரூபா தர மாட்டீங்க. எனக்கு நீங்கள் கம்மியாக நீங்கள் அம்மா உணவு மாதிரி சாப்பாடு ரெடி பண்ணி எனக்கு எடுத்துகிட்டு நீங்களே கொடுப்பீங்க. சரி நாங்கள் வாங்குற நிலைமையில் தான் இருக்கோம். எங்கள் ஜனங்க வந்து எது கொடுத்தா எங்கள் காசு, அது முதல்ல அது உங்கள் காசு இல்லை, எங்கள் காசு. எங்கள் காசு எப்பயாவது தான் நீங்களே திருப்பி கொடுப்பீங்க. அது நாங்கள் சாப்பாடு இருந்தாலும் வாங்குற நிலைமையில் இருக்கும், அது வேறு. ஆனால் எங்களுக்கு இது தேவையில்லை. எங்களுக்கு தேவை நீங்கள் சொன்ன வாக்குறுதி படி பணி நிரந்தரம். இல்லை சார், இப்போ அதுக்கு செலவு வந்து 286 ரூபா என்ன அந்த சாப்பாட்டுக்கான செலவு ஆகுதா? மொத்தம் டோட்டல் வந்து 150 கோடி. ஓகேங்க. இப்போ ஒரு தனிநபருக்கு 286 ரூபா செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, கணக்கு சொல்கிறாங்க. அந்த காசை வந்து நீங்கள் சம்பளமாக கொடுத்தாலே இப்போ அந்த பிரச்சனை ஒழிஞ்சிருமே. அது என்னென்னா இப்போதைக்கு இந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்யணும். தூய்மை பணியால் தமிழ்நாடு முழுக்க போராடக்கூடாது. சரி கார்பரேஷனில் சென்னையில் இருக்க தொழிலாளிக்கு தான் பசிக்குமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி நிலைமெல்லாம் என்ன? தாம்பரம், ஆவடி இங்கே தானே இருக்குது, அவங்களுக்குலாம் சாப்பாடு இல்லையே, அவங்க நிலைமை என்ன? குறிப்பாக பர்டிகுலராக சென்னைக்கு மட்டும் சாப்பாடு அவனுக்கு 760 ரூபா இல்லையா, 400 தானே சம்பளம். அவங்க நிலைமை என்ன? ஏனென்றால் சென்னை மாநகராட்சியில் தொடர்ந்து போராட்டம் நடக்குதுன்னா இந்த நிலைமை. அவங்கெல்லாம் பசிக்காதா? வயிறு இல்லையா? அவங்கெல்லாம் குப்பையா இல்லையா? அவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை செய்யலையா? நாங்கள் இதுக்கப்புறம் திட்டத்தை விரிவாக்கம் பண்ணியா சென்னை மாநகராட்சி மட்டும்? ஏனென்றால் இங்கே போராட்டம் நடக்குது, இந்த போராட்டத்தை மழுப்பணும். அப்படின்னா இங்கே உள்ள ஜனங்க இவ்வளோ போராடினதுனால தான் நீங்கள் 31,000 பேருக்கு சாப்பாடு வீட்டை அரசு ஆணையம் வந்து ஒதுக்குன்னு சொல்கிறாங்க. 1000 பேர் ஒதுக்கீடு செஞ்சாங்க. 3,80,000 பேர் வாரியத்தில் இருக்காங்க. எல்லாரும் வீட்டு ஒதுக்கீடு செஞ்சு கொடுத்துருவீங்களா? ஏற்கனவே சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலை. இப்போ நீங்கள் திருப்பி எல்லாருக்கும் தமிழ்நாடு முழுக்க சாப்பாடு போடுங்க, யாரை நம்புறது? யார் நீங்கள் வீடு கொடுப்பீங்கன்னு யார் நம்புறது? நீ சொன்னதை செஞ்சுட்டு புதுசாக சொன்னால் தானங்க செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்போது கண் துடைப்புக்காக இந்த குறிப்பாக என்னென்னா இந்த தனியார் கான்ட்ராக்டோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் என்ன இருக்குன்னா, ஒன்று 6 மாதம் தகுதிகான் பருவ நிலையில் வைப்பான்றான். 15-20 வருஷம் குப்பை அள்ளினவங்களுக்கு என்ன ஃப்ரெஷ் எம்ப்ளாய்மெண்ட் தகுதி என்ன? அப்புறம் ஃப்யூச்சரில் எங்கே நிறுவனம் ஆரம்பித்தாலும் நீ அங்கே போகணுன்றான். ட்ரான்ஸ்ஃபர் என்ன தகுதி வேணும்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன்றான். ஃப்யூச்சரில் எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த ஸ்டேட்டில் போட்டாலும் நான் போகணுன்றான் கான்ட்ராக்ட். அப்போ ஏன் எவ்வளோ வருஷம் சர்வீஸு?
முதலமைச்சர் 5 வருஷம் ஆச்சு, 6 மாதத்துல வெளியே போனால் ஒத்துப்பீங்களா? ம் ஒரு ஸ்டூடெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் 5 வருஷம் படித்தவன் திரும்பி ஃபஸ்ட் இயர்லேருந்து படினா ஒத்துப்பாங்களா? இத்தனை வருஷம் என்னோட உழைப்புக்கு என்ன மரியாதை? அப்போ உழைப்புக்கு மரியாதை இல்லையா இந்த நாட்டில்? தமிழ்நாடு அரசு உழைப்புக்கு மரியாதை இல்லையா? என்னை திருப்பி பாவம் 30 வயசில் வேலை பார்த்தவங்க 50 வயசு ஆயிடுச்சு இப்போ. நீ 50 வயசில் போய் திருப்பி 6 மாதம் இருந்து 6 மாதம் நீ ஒழுங்காக வேலை பார்த்தா தான் கன்ஃபர்மேஷன் சொல்கிறது இருக்குல்ல. அவனோட அடையாளத்தை அழிக்கிறது இல்லையாங்க அது? அவங்களோட இத்தனை வருஷம் ரத்த உழைப்பு அழிக்கிறது இல்லையா? எவ்வளோ ஒரு மோசமான செயல். அப்போது நீதிக்கான போராட்டம். இந்த ஜனங்க ஏன் அவ்வளோதான் நிற்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. இந்த அநீதிக்கு எதிராக நாங்கள் கடைசி வரைக்கும் நிற்போன்னு இப்போ உயிரை பணைய வச்சு போராடிட்டோம். ஓகே, பார்த்தோம். இதில் வந்து விஜயோட ரோல் என்ன இருக்குது? சமீபத்தில் நீங்கள் கொடுத்த ஒரு பேட்டியில் 2 பேருக்கு மட்டும்தான் எங்கள் போட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். இதில் விஜய்க்கான ரோல் என்னவா இருக்குது? இல்லை, நாங்கள் சொன்னது வர்க்க போராட்டம் கூர்மையாக 2 தரப்புக்கும் இடையில் நடக்கிறது. ஒன்று ஆளுங்க அரசு, இன்னொன்று உழைப்போர் உரிமைகள் சொன்னேன். நான் சொன்னது அதுதான். ஓகே. விஜய் அவர்கள் ஒரு 2-3 மாதம் முன்னாடி அவர் எங்களை பார்க்க வரேன்னாரு. போராட்டம் நடக்கும்போது இங்கே வர வேண்டாம்னு சொல்லி நான் சந்தித்தோம். இங்கே டிராஃபிக் ஜாமாக போராட்ட திசை திருப்போம். அவங்க தரப்புலேருந்து இந்த முழுமையான ஆதரவு நாங்கள் உங்களுக்கு இருக்கோம். நீங்கள் சட்ட போராட்டம் எந்த போராட்டம் நடந்தாலும் நாங்கள் உங்களோட இருப்போம், ஒத்துழைப்பு தருவோம்னு சொன்னாங்க. இது போன்ற எல்லாரோடைய ஆதரவு இருக்குது. இன்னும் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்க ஆதரவு இருக்குது, மற்றவங்க ஆதரவு இருக்குது. விஜய் தனிப்பட்ட ஆதரவு வச்சுட்டு பண்ணுறாங்கன்னு சொல்கிறது எல்லாமே வந்து இப்போ கரூர் சம்பவத்துக்கு நாங்கள் போகவே இல்லை. ஓகே. நாங்கள் தான் அங்கே இருந்தோன்னு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மெசேஜ் போட்டு வதந்தி பரப்பி விட்டாங்க. நாங்கள் தான் அவரோட ஆலோசகர், நாங்கள் தான் கூட இருக்கிறோம், தூய்மை பணியாக ஃபோட்டோலாம் காமிச்சு வேணுன்ட்டு இவங்க தான் கரூரில் பாதிக்கப்பட்டாங்க அப்படியே எங்கள் போராட்டத்தை சீர்குலைக்க வைப்பது, ஓகே, திசை திருப்பது. நாங்கள் 2 நாளுக்கு முன்னாடி தான் ஆளுங்கட்சி கூட்டணிலாம் வச்சு எம்எல்ஏக்கள் இவங்க மற்றவங்களாம் வச்சு நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கோம். ஸோ அப்போ இவங்க விஜய் ஆளுன்னு தெரிஞ்சால் ஆளுங்க சப்போர்ட் பண்ணக்கூடாது, ஓகே, இவங்களுக்கு எதிரானவங்க நம்ம பிம்பத்தை காட்டணும்னு பிரச்சனை வேறு மாதிரி திசை திருப்புறாங்களா? திட்டமிட்டு பிரச்சாரம் மேற்கொண்டாங்க. நாங்கள் முதல்வருக்கு தானே காத்துட்ருக்கோம். இப்பயும் முதல்வர் தலையிட்டு பேச்சுவார்த்தை தீர்வு காண தான் நாங்கள் காத்துட்ருக்கோம். நாங்கள் இப்பயும் ரெடியாக தானே இருக்கோம். அவர் கையெழுத்து போட்டால் தான் எங்களுக்கு வேலை கிடைக்கும். வேறு இப்போ யார் கையெழுத்து போட்டாலும் எங்களுக்கு வேலை கிடைக்காது. நாங்கள் அவர் தானே கோரிக்கை வைக்க முடியும், அவர் தானே செஞ்சு கொடுக்கணும்னு பார்க்க முடியும். நாங்கள் இவங்களை அகற்றுறதுக்கு, ஆட்சியில் அகற்றுறதுக்காக போராட வந்தவங்க இல்லை, வேலை போயிடுச்சு வேலை கொடுங்கன்றதுக்காக போராட வந்தவங்க. ஓகே சார், ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் தான். ஒரு 1,00,000 பேர் வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் உறவினர்கள்லாம் ஓட்டு போடுறாங்கன்னு வச்சிங்களேன். கடந்த தேர்தலில் வந்து 3.25% வச்சிங்களேன், அதாவது ஒரு 3.25% ஓட்டில் தான் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து ஜெயிச்சதுன்னு வச்சுங்க. இப்போ இந்த 3.5% ஓட்டில் தான் வந்து ஒரு வெற்றியோ தோல்வியோ நிர்ணயிக்கப்படுதுன்னா, இப்போ இவங்க தான் வந்து வின்னிங் ஃபேக்டராக இருக்காங்க இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்கும்போது, இதை கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்களா? அரசு சார்ந்தவரும் சரி, அதிகாரியும் சரி, சரி நம்ம அமைச்சர்களும் சரி, முதலமைச்சரும் சரி, யோசிக்கவே மாட்டாங்களா? சார், எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிஎம்கேலே சில எம்எல்ஏக்கள் மத்தியிலையும் மாவட்ட செயலாளர் மத்தியிலையும் அவங்களையும் இந்த விஷயத்த பண்ணிடக்கூடாது, அரசு கார்பரேஷன் எடுத்துடக்கூடாது, இந்த முடிவு தப்பான முடிவுன்னு இருக்குது. டிஎம்கேல இருக்கிற எல்லாருமே தூய்மை பணியாளர் வேலையை விட்டு அனுப்பணும், தனியார் மயப்படுத்தணும் ஆதரவு கொடுத்தாங்க சொன்னால் அது உண்மை இல்லை. நாங்களே சொல்கிறோம், எல்லாரும் ஒரே லைன்ல எல்லாம் இல்லை. இந்த அப்பாவி மக்கள் இப்படி நடத்துகிறாங்களே, இது நடத்திடக்கூடாது. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பகிரங்கமாக இது செய்தது தவறு என்று சொல்லப்படுவதில் அங்கே இருக்காங்க. ஆனால் அவங்க சொல்கிறவங்க இன்னும் அவங்களோட குரல் ஆழமாக போய் சேரல. ஓகே, இப்போது ரொம்ப யோசிப்பாங்க. நிச்சயமாக பாதிக்கும். நீங்கள் வட சென்னையில் கண்டிப்பாக ஓட்டு பாதிக்கும். என் தெருவில் ஒரு குப்பை அள்ளுறவங்க, அவங்களுக்கே இவனுக்கு ஒன்றும் பண்ணல, எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பொதுமக்கள் ஆதரவு கொடுத்துட்டாங்க, ஒரு வேளை ஓட்டு போடல டிஎம்கேக்குன்னா என்ன ஆகும் நிலைமை? நிச்சயமாக வட சென்னை மக்களுடைய விஷயன்றது பிரதிபலிப்புன்றது ஒரு பெரிய பிரதிபலிப்பாக தான் இருக்கும். தமிழ்நாடு முழுக்க நாளைக்கு தூய்மை பணியாளர் இங்கே இறங்கி களத்தில் நின்று பேசுகிற குரல்கள் தமிழ்நாடு முழுக்க எலெக்ஷன் டைமில் கேட்கும். கேட்காமலாம் போகுது, ஏன்னா வாக்குறுதி அவங்க கேட்குறாங்க ஸ்பெசிஃபிக்காக. நிச்சயமாக ஆளுங்கட்சி திரும்ப எலெக்ஷன் நிற்கும் போது கடுமையான பின்விளைவுகளை இந்த தேர்தலில் சந்திப்பாங்க. 115 நாட்களுடைய போராட்டம், அது தொடர்ச்சியாக நீங்களும் போராடுறீங்க. உங்களுக்கான எதிர்ப்பு ஏதாவது இருக்கா? மிரட்டல் ஏதாவது வந்திருக்கா? மிரட்டல் இல்லாமல் இருக்காத. எங்களை வந்து பயங்கர அவதூறுகள் பேசுவது, எதிர்கட்சி இவரோட ஆள் அவரோட ஆள், விஜய் ஆள்ன்றது, எடப்பாடி ஆள்ன்றது, சங்கின்றது, விதவிதமான விமர்சனம் பண்ணுறது, காசு வாங்கிட்டாங்கன்றது, இவங்க ஆள் நிறைய எவ்வளோ பொய் சொல்ல முடியுமோ, அப்புறம் மிரட்டுறது, உருட்டுறது, காலி பண்ணுறோன்றது, இதெல்லாம் வராமல் தான் ஆச்சரியம். யார் வச்சு பண்ணுறாங்க இதெல்லாம் நடுவில் எனக்கு தெரியல, நண்பர்கள் மூலமாக தெரியும். ஏன் கான்ட்ராக்டரே எங்களை சந்திக்கணும்னு கேட்குறாங்க, உங்களை நேரடியாக சந்தித்து பார்க்க முடியுமான்னு வேணான்றோம். ஓகே, சில விஷயங்கள் நாங்கள் சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியாதுன்னா, என்ன எதிர்ப்பு வந்தால் நாங்கள் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கோம். நாங்கள் வரும்போதே உயிரெல்லாம் பணைய வச்சு தான் வந்திருக்கோம். தொழிலாளி போராட்டம் நடத்தினா நாங்கள் நேர்மையாக போராடணும், உண்மையாக போராடணும், எதுக்கு ரெடி. என் மேலே மட்டுமே 8 கேஸ் 13ஆவது இன்சிடெண்ட்டில். நான் எந்த போலீஸும் பார்க்கல, என்ன தான் அடிச்சு இழுத்துட்டு போகிறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க.
நாங்கள் ஏதோ போலீஸை அடிச்சோன்னு கேஸு. ம். கேஸ் போட்டது கூட ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும். ம். ஹைகோர்ட்லேயே சொல்கிறாங்க, இந்த பஸ்ஸை உடைச்சது பார்த்தா எல்லாரும் ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு பஸ்ஸை உடச்சி வச்ச மாதிரி இருக்குதுன்னு ஹைகோர்ட் தீர்ப்பில் இருக்குது. ம். நான் எந்த பஸ்ஸையும் உடைச்சது கிடையாது, யாரையும் அவதூறாக பேசுனது கிடையாது, எந்த இடத்தையும் தப்பாகவும் பேச மாட்டேன். நாங்கள் ஓகே. எங்கள் மேலே வழக்கு எதுக்கு? போராடுறவங்க தொடர்ந்து போராடக்கூடாது. இந்த சமூகத்தில் உண்மை நீதி பக்கம் நிற்கக்கூடாது. அது எளிய மக்கள் பக்கம் நிற்காது. ஓகே. கான்ட்ராக்டரோட சேர்ந்துக்கோ, வியாபாரியாக மாறி காசு சம்பாரி, ம். புரோக்கராக இரு. நீதி நேர்மை நியாயம் உண்மை பக்கம்லாம் நின்று போராடுது. பல எதிர்ப்பு இருக்குது. எங்களுக்கு இன்றைக்கும் ஆபத்து இருக்குது. ஓகே. என்னைக்கு வேணால் எதுவும் நடக்கலாம். எங்களை வெட்டலாம், குத்தலாம், எது வேணால் நடக்கலாம். லைஃப் த்ரெட்டனிங் இருக்கு. ஜெயிலில் தூக்கி போகலாம். இத்தனை கேஸாக இருக்கா? ம். நிறைய கேஸ் இருக்குது. இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கேஸ் இருக்குது. ம். நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். எங்களுக்கு எங்கள் உயிரே போனாலும் தொடர்ந்து போராட்டம் நடக்கும். நாங்கள் வந்து இதுக்கெல்லாம் ரெடியாகி தான் களத்துக்கு வந்திருக்கோம். ம். நாங்கள் எதையும் ஃபேஸ் பண்ண ரெடியாக, கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் போராடுவோம். ஓகே சார். பல்வேறு விஷயங்களை தூய்மை பணியாளர்களுடைய அந்த போராட்டம் தொடர்பான முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நேயர்களே, இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான ஆதரவு என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள்.